ஒரு 40 இயர்ஸ் வரைக்கும் தாங்க. அதுக்கப்புறம் என் லைஃப் நான் எனக்காக வாழலான்னு இருக்கேன். பயங்கர ஜாலியா, சந்தோஷமா என்ஜாய் பண்ணலான்னு இருக்கேங்க. இன்னும் ஒரு 5 இயர்ஸ் தான்ப்பா. அதுக்கப்புறம் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணலான்னு இருக்கேன். என் சொந்த ஊர்லயே போய் செட்டில் ஆயிரலான்னு இருக்கேன். இன்னும் ஒரு 6 மந்த்ஸ் தான் பேபி. அதுக்கப்புறம் அப்படியே கண்ட்ரியா டிராவல் பண்ணலான்னு இருக்கேன். டிராவல் மோட் தான். இந்த ஒரு வீடுக்காக தாங்க வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். இந்த ஒரு காருக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். இந்த ஒரு பெர்சன் என் லைஃப்ல வந்துட்டாங்க அப்படின்னா என் லைஃபே மாறிடுங்க. இந்த மாதிரியான ஒரு மைண்ட் செட் மெஜாரிட்டி ஆஃப் த ஹியூமன்ஸுடைய மைண்ட் செட் இப்படி தான் இருக்கும் அப்படிங்கிறாங்க. இப்போ சொன்ன எல்லா விஷயங்கள்லையுமே ஒரே ஒரு சிமிலாரிட்டிஸ் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸை வச்சு தான் நம்மளுடைய ஹாப்பினஸ் இருக்குது அப்படின்னு நம்மளே முடிவு பண்ணிக்கிறது. இந்த ஃபினாமினா இஸ் கால்ட் அஸ் ஹெடானிக் அடாப்டேஷன் அப்படிங்கிறாங்க. ஹெடானிக் அடாப்டேஷன் அப்படிங்கிறது த சர்ப்ரைசிங் சயின்ஸ் ஆஃப் ஹாப்பினஸ் அப்படின்ட்டு ஒரு ஸ்டடி பண்ணியிருந்திருக்காங்க. அந்த ஸ்டடியில் ரிவீல் பண்ணப்பட்ட விஷயம் என்ன அப்படின்னா, ஒன்ஸ் இந்த எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸை வச்சு தான் நீ ஹாப்பினஸ் இருக்குது அப்படின்னு டிசைட் பண்ணிட்ட அப்படின்னா ஒரு 2 வீக்ஸ்லேருந்து 2 மந்த்ஸ் வரைக்கும் தான் அந்த எக்ஸைட்மெண்ட் இருக்கும். அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக ஃபேட் அவுட் ஆயிரும் அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக ஃபேட் அவுட் ஆயிரும். நம்ம ரியாலிட்டிக்கு வர ஆரம்பிச்சிருவோம். ஸோ எந்த ஒரு விஷயத்துக்காக உன்னோட ஹாப்பினஸ் நீ தங்க வச்சுக்கிட்டே இருந்தியோ, ஹோல்ட் பண்ணி வச்சுக்கிட்டே இருந்தியோ, அது ஆட்டோமேட்டிக்காக ஃபேட் அவுட் ஆகி திருப்பியும் நீ அடுத்த ஒரு விஷயத்துக்காக மூவ் பண்ண ஆரம்ப. அடுத்த பெரிய கார், பெரிய வீடு, பெரிய ஒரு விஷயம் அப்படிங்கிற மாதிரியான மைண்ட் செட் வந்துடும் அப்படிங்கிறாங்க. ஸோ இந்த ஒரு ஸ்டடியில் ரிவீல் பண்ண இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, அவர் ஹாப்பினஸஸ் டிபெண்ட்ஸ் அப்பான் 3 ஃபேக்டர்ஸ் அப்படிங்கிறாங்க. ஒன்று ஜெனட்டிக்ஸ், இன்னொன்று எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ், இன்னொன்று இன்டர்னல் ஃபேக்டர்ஸ். இதில் ஷாக்கிங் நியூஸ் என்ன அப்படின்னா 50% ஆஃப் த ஹாப்பினஸ் டிபெண்ட்ஸ் அப்பான் ஜெனட்டிக்ஸ், 40% ஆஃப் த ஹாப்பினஸ் டிபெண்ட்ஸ் அப்பான் இன்டர்னல் ஃபேக்டர்ஸ், 10% ஆஃப் த ஹாப்பினஸ் டிபெண்ட்ஸ் அப்பான் எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ். ஸோ இந்த ஃபேம், மனி, லவ், மேரேஜ், பார்ட்னர், ப்ராப்பர்ட்டி, இந்த மாதிரியான எக்ஸ்டர்னல் விஷயத்துக்காக நம்ம ஹாப்பினஸ் ஹோல்ட் பண்ணி வச்சுட்டு இருக்கோம்ல, அது வெறும் 10% மட்டும்தான். ஸோ இந்த 90% ஆஃப் த ஹாப்பினஸ் வந்து நம்ம எப்படி எடுத்துக்கிறோம் அப்படிங்கிறது தான். ஸோ த ஹாப்பினஸ் இஸ் நாட் அபவுட் வாட் ஹேப்பன்ஸ் டு யுவர் லைஃப் அப்படிங்கிறது கிடையாது. இந்த ஹாப்பினஸ் இஸ் டிபெண்ட்ஸ் அப்பான் வாட் இஸ் யுவர் ஆட்டிடியூட் டுவர்ட்ஸ் யுவர் லைஃப். என்ன நடக்குது அப்படிங்கிறத பொறுத்து இல்லாமல் நம்ம லைஃப்பை நம்ம எப்படி அப்ரோச் பண்ணுறோம் அப்படிங்கிறத பொறுத்து தான் ஹாப்பினஸ் இருக்குது அப்படிங்கிறாங்க. ஸோ அந்த 90% ஆஃப் த ஹாப்பினஸ் இங்கே தான் இருக்குது அப்படிங்கிறத கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிப்போமா? இதை கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு